ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து ரெட் கலரில் ஒரு ட்ராயிங்கை பார்த்து மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரோ வந்து ஹீரோயினை ஹீரோ வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருக்கான். ஏன்னா வந்து திரும்பியும் வந்து கேட் அடைச்சிடும். ஹீரோயின் வந்து திரும்பியும் ஜம்ப் பண்ணி போவாங்க. அதனால வந்து அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு, உங்கள் வீடு வித்தியாசமாக இருக்குது, எது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இது வந்து நான் தான் டிசைன் பண்ணேன். ஆமாம், நீ அன்றைக்கி ஒரு மேப் வரைஞ்சி வச்சுருந்தியே, அதை விட இது பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினை வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஹீரோயினை வந்து ஹீரோ உட்கார சொன்னோன்னா உட்காந்துட்டு சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா, கொஞ்சம் நல்லா தான் நீ உன் வீடை கட்டியிருக்க. இந்த சோஃபாலாம் உன் வீட்டுக்கு ஏத்தாப்புல இருக்குது, கரெக்டாக நீ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்க. டேபிளில் ஒரு ஆல்பம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் நீ தான் வந்து டிசைன் பண்ணியா அப்படின்னா, இல்லை இதெல்லாம் எனக்கு பிடிச்ச ஆர்கிடெக்ட் வந்து செஞ்சது, அதனால் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே ஹீரோயினே சொல்கிறா. நீ கட்டின பில்டிங்லாம் பார்க்கல உனக்கு எப்படிலாம் தோணுன்னொடனே ஹீரோ சொல்கிறான், ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மரியாதையாக இருக்கும், அப்புறம் பெருமையாக இருக்கும், அப்புறம் மிராக்கிளாக கூட இருக்கும். நான் கட்டின எல்லா பில்டிங்ஸுமே என்னோட குழந்தைகள் மாதிரி தான், அதோட வளர்ச்சியை நான் ரொம்பவே ரசிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து அந்த ஆல்பத்தை திருப்பி பார்த்துட்டு, என்னாச்சு ஃபோட்டோவே காணோம், ஒரு ஃபோட்டோ கூட நீ எடுக்கலையா அப்படின்னோடனே ஹீரோ சொல்கிறான், எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்காது. அதுக்கு ஹீரோயின் வந்து ஹீரோவை நல்லா பார்த்துட்டு சொல்கிறா, நீ அழகாக இருக்க, நீயே வந்து ஃபோட்டோ எடுத்து வைக்கிறது இல்லை அப்படின்னோடனே ஹீரோ சும்மா இருக்கான். உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவை க்ளோஸாக பார்த்துட்டு, ஆமா நீ ஏன் தாடியை ஷேவ் பண்ணல அப்படின்னு கேட்கா. என்னோட ஊர் ரொம்பவே குளிர்ச்சியான ஊர், எப்போதுமே கூலிங்காக இருக்கும், அதனால இந்த தாடி வச்சிருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் வார்மாக ஃபீல் ஆகும், அதனால தான் வச்சுருக்கேன். உடனே ஹீரோயின் சிரிக்கா, இத்தனையோண்டு தாடி எப்படிப்பா உன்னை வாமா வைக்கும்னு உடனே ஹீரோ சொல்கிறான், என்னோட அப்பாவும் எப்போவுமே ஷேவ் பண்ண மாட்டார், நான் சின்ன பிள்ளையில எங்கள் அப்பாவை பார்க்கல வந்து எனக்கு ரொம்பவே கூலிங்காக தெரியும், அதனால தான் நானும் இப்படி இருக்கேன்னு ஒன்று. ஹீரோனு சரின்னு சொல்லிடுறேன். உடனே ஹீரோ சொல்கிறா, நீ என்னோட தாடியை தொட்டு பார்க்க விரும்புறியான்னு ஹீரோயினா ஆமான்னு சொல்லி லைட்டாக தொட்டு பார்க்காங்க. அப்போ கொஞ்சம் ரொமான்ஸாக இருக்குது, ரெண்டு பேரும் க்ளோஸாக வரும்போது ஹீரோயின் வந்து கண்ணை மூடி ரெடியாக கிஸ்ஸுக்காண்டி உட்காந்துருக்காங்க. ஆனால் ஹீரோ பாவம் என்ன நினச்சேன்னு தெரியல, கிஸ் பண்ணாமல் எழுந்திரிச்சு உனக்கா நான் ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுறான். ஹீரோயின்னு சொல்கிறான், எப்படி உனக்கு தெரியும் எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்கும்னு உடனே ஹீரோ சொல்கிறான், நான் எப்போவுமே உன் மேலே ஒரு கண் வச்சுருப்பேன், அதனால் எனக்கு தெரியும்னு ஹீரோயின் ரொம்ப வெக்கத்தில் வச்சிருக்காங்க. இப்போ அந்த ஆல்பத்தில் வந்து ஒரு பூனை ஃபோட்டோ இருக்க உடனே ஹீரோயின் இது என்னதுன்னு, இது வந்து என்னோட பூனை தான் மியா, நான் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்பில் போவேல என் பிரதர் பார்த்துக்குருவான், என் பிரதர் போவேல நானுங்க 2 பேரும் போயிட்டோன்னா எங்கள் ஃப்ரெண்டு ரோனி, நாங்கள் 3 பேரும் பிஸியாக இருந்தோன்னா என்னோட கிராண்ட் ஃபாதர் எல்லாருமே வந்து மியாவை பார்த்துக்குருவோன்னு அப்படியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் ஜூஸ் கொடுத்தோன்னே ஹீரோயினு குடிச்சிக்கிறா. ஆனால் இந்த சைடு வந்து ஹீரோயினோட அப்பா ரொம்ப நேரமாக அந்த கேட்கிட்டே இருக்கார், காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாரு. அப்போ வெண் இருக்காளா, வெண்ணை பார்த்தோன்னா, ஏம்மா நீ திரும்பியே வந்துட்டியா, என்னாச்சு என் பொண்ணு இன்னும் காணுமே, இவ்வளோ லேட் ஆகிட்டே அப்படின்னா ஒன்று பக்கத்தில் உள்ள பொண்ணு சொல்லுவா, அவள் எப்போதுமே லேட்டாக தான் வருவான்னு ஒன்று. வெண் சொல்லா, நீங்களாம் போங்க நான் பேசிட்டு வரேன்றா. நீங்கள் கவலைப்படுற மாரி ஒன்றுமே கிடையாது, அவள் வந்து இப்போ அவள் பாய் ஃப்ரெண்டோட தான் இருக்கா, அவள் பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே பெரிய ஆள் தெரியுமா உங்களுக்கு, அதனால நீங்களாம் வருத்தப்பட வேணாம், அவள் அழகாக சேஃபாக இருப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டில் போயிடுறா. ஹீரோயினை பக்க கறியினது அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு அவர் ஷாக்லேயே நின்றுட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோயின் வந்து ஹீரோக்குள்ள வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, இது எல்லாமே நீ தான் வந்து ரெடி பண்ணியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு புக்கை எடுத்துட்டு, இது என்னதுன்னு, இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச புக்குன்னு சொல்லி ஹீரோவும் அதை ரீட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் கொட்டாயி விட்டோன்னே ஹீரோ வந்து நீ போய் தூங்க போ அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து மாற்றிக்கிற துணியெல்லாம் கொண்டு வரலன்னொன்னே ஹீரோவே கொடுக்கான். ஹீரோவே ஹீரோயினை கூட்டு வந்து பெட்ரூமில் விட்டுட்டு போகிறான். ஹீரோயினுக்கு ஹீரோவை நினச்சி ஒரே வெக்கமாக வருது. ஹீரோ பாட்டில் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான், ஆனால் ஹீரோயினுக்கு தான் தூக்கம் வராமல் ஹீரோவே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயினோட அப்பா நிலைமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது, அவர் பாட்டில் கேட்டில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஹீரோ எப்போதும் பால் குடிப்பாமல, அது தீந்துட்டனவனே எடுக்க போகிறான். அங்கே பார்த்தா ஹீரோயின் பாலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினே கொண்டு வந்து ஹீரோட்ட கொடுக்கா, ஹீரோ வந்து வாங்கி குடிச்சிடுறான். ஹீரோயின் கேட்கா, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கனோன்னா, எனக்கு இன்னும் வேலை நிறையா இருக்குது, அதனால நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உடனே ஹீரோ குடிச்சிருக்காமல பால், அதெல்லாம் வந்து ஒதுட்டு மேலே ஒட்டியிருக்க. உடனே ஹீரோயின் வந்து ஆக்ஷன் மூலமாக காமிக்கான ஹீரோக்கு புரியல. உடனே ஹீரோயினை போய் தொடச்சிட போகிறா. அப்போ 2 பேரும் க்ளோஸாக இருந்தோன்னா ஹீரோவே கேட்கா, நான் அவனை கிஸ் பண்ணட்டுமானா ஹீரோயினே சரின்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து நான் போய் தூங்க போகிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. ஹீரோயின் வந்து வெக்கப்பட்டு சிரித்து பெட்லேருந்து கீழே விழுந்துடுறாங்க. எல்லாம் ஹீரோவை நினச்சிதான். காலையில் வந்து ஹீரோ வந்து மும்முரமாக ஏதோ வரைஞ்சி இந்த ராக்கெட் விடுவாங்க தெரியுமா பேப்பரில், அந்த மாதிரி பேப்பரை மடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து காஃபி கொடுக்காங்க. உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு ஹீரோ வந்து உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு இந்த மாதிரி பேப்பர் ராக்கெட் விடுறது ரொம்பவே பிடிக்குன்னு. உடனே ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம் என் தம்பி இந்த மாதிரி தான் செய்வான்னு.
ஹீரோ வந்து ஹீரோயின்ட்டு சொல்கிறான், நம்ம யாரையாவது மறக்கணும்னு நினச்சோம் வச்சுக்கோயேன், அவங்க பேரை வந்து இந்த பேப்பர் ராக்கெட்டில் எழுதி பறக்க விட்டோம் வச்சுக்கோயேன், நம்ம மறந்துடுவோன்னு சொல்கிறாங்க. நான் உடனே ஹீரோயின் சொல்கிறேன், உண்மையிலேயே அப்படின்னோடனே, நான்லாம் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து குணா ஒன்று வாங்கி கொடுத்துருக்கா அந்த டிரான்ஸ்லேட்டர் ஜாப்புக்காண்டி. அந்த ட்ரெஸ் தானே போட்டிருந்தாங்க, அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிட்டுன்னு சொல்லி ஹீரோட்ட தான் வந்து மாட்ட சொல்கிறா. ஹீரோவும் மாட்டிவிட்டு, இந்த ட்ரெஸ்லேயே தான் நீ போக போறியான்ன உடனே, ஆமாம் வேறு ட்ரெஸ் இல்லைல்ல உடனே ஹீரோ சொல்ல, நான் உனக்கு வாங்கி தரேன்னு. இல்லை வேண்டாம், நான் என்னோட காசை வச்சு வாங்கிக்கிறேன். ஐயோ என்னோட காசை வந்து குணாவோட கார்லேயே மாட்டிக்கிட்டே அப்படின்னோடனே ஹீரோ சொல்கிறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். இந்த சைட் குணாவை தான் காட்டுறாங்க. குணா வந்து ஹீரோயின்குள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரான். அப்போ வந்து பிங்கி வந்து உட்காந்துட்டு இருக்கா. உடனே குணா பிங்கி பார்த்துட்டு, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு உடனே, நான் உனக்கு வந்து டின்னர் வாங்கி தரலான் இருக்கேன், நீ வந்து எனக்காண்ட அடிலாம் வாங்கியிருக்கல அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து குணா சொல்கிறா, ஒன்று வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கல. ஹீரோயின் வர்றாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னா குணா வந்து, பிங்கி நீ நீ வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு ஹீரோயின்ட்ட வந்தோன்னே ஹீரோயின் சொல்ல, என்னோட பேக்கெல்லாம் இங்கே தான் இருக்குன்னு குணா எடுத்து கொடுத்தோன்னே ஹீரோயின் கேட்கா, என்னாச்சு உங்களுக்கு அடிபட்டுருக்குன்னா உடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தெரியாமல் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் உடனே குணா வாங்கி கொடுத்து ட்ரெஸ்ஸை கொடுக்காங்க. குணா இல்லை வேண்டாம், இது நீயே வச்சுக்கோ, அடுத்த வாட்டி வரையில் போட்டு வான உடனே ஹீரோயினு சரின்னு சொல்லிடுறாங்க. குணா சொல்ல, நானே உன்னை வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி வரையில் வந்து பிங்கி சொல்கிறேன், இல்லை வேணாம் நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறா. ஹீரோயின்ட்ட வந்து பிங்கி கேட்கா, சரி இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு அவன் தான் வாங்கி கொடுத்தனவனா, ஆமான்னவனே எவ்வளோன்னவனே இது எனக்கு தெரியாதுன்னவனே, பாவம் குணா அவனோட காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். சரி எனக்கு வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போயிடுறா. ஹீரோட ஆஃபீஸ் தான் காமிக்காங்க. வெண் இருக்கால, அவளை நம்ம வந்து இனிமேல் ஜிங் வென்னு சொல்லுவோம். ஜிங் வென் வந்து ஹீரோ சொல்லிப்பான் தெரியுமா, அதை கேட்டு ஹீரோட பிரதரான ஜி சானை பார்க்க வந்திருக்கா. பிரதர் வந்து அவளை பார்த்துட்டு, ஆமா நீயும் ஹீரோ ரொம்பவே க்ளோஸோ அப்படின்னா, இல்லை நான் வந்து காஃபிடேரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், வந்து ஹீரோ அடிக்கடி குடிக்க வருவான், அது மூலமா எங்களுக்கு தெரியும் சொன்ன உடனே, அப்படியா சரி ஆனால் வந்து உன்னோட ஃபைல் உன்னை பற்றி ஒன்றுமே இல்லைன்ன உடனே ஜிங்வன் சொல்கிறா, அது வந்து சைனீஸ் டீச்சருக்கு தேவையான அளவு இருக்குன்ன ஒன்று, எனக்குலாம் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஜிங்வெல் சொல்கிறா, நான் வந்து உட்காரட்டுமா உட்காந்து பேசட்டுமான்னு ஒன்று. அதுக்கு பிரதர் சொல்கிறான், வேண்டாம் உட்கார தேவையே இல்லை, உன்னோட இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. அதேமாரி நீ வந்து இனிமேல் ஹீரோவோட ரிலேஷன்ஷிப் எந்த ரிலேஷன்ஷிப்பும் வைக்க வேண்டாம், ஏன்னா ஹீரோக்கு ஆல்ரெடி வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. உன்னைய பார்த்தா ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போய் அவன்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுற வந்த மாரிலாம் இருக்குது, அதெல்லாம் இனிமேல் நடக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறான். இவன் அதுக்கு சொல்கிறா, நீங்கள் ரொம்பவே சூப்பராக சைனீஸ் பேசுகிறீங்கப்பா, இப்போ உங்கள்கிட்ட என்னோட திறமையை காட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோட்டெல்லாம் கலத்திட்டு இருக்கா. பார்த்தா இதெல்லாம் வந்து பிரதரோட கனவு தான். இந்த கனவை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஜிங்வென் ஓங்கி அரைஞ்சிடுறா அவனை. நீ கனவு லோகத்திலே இரு, நீ வந்து ரொம்பவே மோசமானவன் அப்படி இப்படின்னு திட்டிட்டு போயிடுறா. போகும்போது இன்னொன்று சொல்லிட்டு போறா, நீ மட்டும் ஸ்டாச்சுவாக இருந்தே வச்சுக்கே, நான் தான் அந்த புறாவாக இருப்பேன் அப்படின்னு ஒன்று. இவன் என்ன சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலன்னு தெரியுது. ஸ்டாச்சு மேலே புறா உட்காந்து அசிங்கம் பண்ணும்ல, அதுதான் சொல்லிட்டு போயிருக்கா. பிரதர் சீச்சானுக்கு தான் வழி தாங்க முடியல. இந்த சைடு ஹீரோயின் தன்னோட சைனீஸ் கிளாஸை ஆரம்பிச்சிட்டா. ஹீரோக்காண்டி சூப்பராகவே சொல்லி கொடுத்துட்ருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து ஒரு வேர்டு சொல்லி கொடுக்கா. அந்த வேர்டோட மீனிங் வந்து வருத்தப்படுறதுன்னு அர்த்தம். உடனே ஹீரோட்ட வந்து நீ சென்டென்ஸ் மேக் பண்ணணும், ஹீரோவும் சென்டென்ஸ் மேக் பண்ணுறான். என்னப்பா சொல்ல போகிறான் எல்லாம், வேற என்ன எழுத போகிறான், எல்லாம் ஹீரோயினை பற்றி தான். நான் வந்து ஹீரோயினை வந்து எந்தவித வருத்தமும் இல்லாமல் லவ் பண்ணுறேன் அப்படின்னு எழுதுனா ஹீரோயின் பார்த்து வைக்கப்படுறா. இந்த சைடு இன்னும் யூனிவர்சிட்டி வாசலில் ஹீரோயினோட அப்பா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஹீரோயின் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ தான் வரா. ஹீரோயின் அப்பாவை பார்த்து பாசமாக ஓடுறான். ஆனால் அப்பாவை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காருல. உடனே நீ எங்கே போன அப்படின்ன உடனே ஹீரோயினோட அப்பா இன்னும் சொல்கிறாரு, ஃபோன் என்னாச்சுன்னா என் ஃபோன் உடஞ்சிட்டோன்னு. சரி நீ எங்கே போனேன்னு திரும்பி கேட்காரு. உடனே அதுக்கு ஹீரோயின் சொல்ல, நான் வந்து டிரான்ஸ்லேட்டர் ஜாபுக்கு தான் போயிருந்தேன், வந்து பிளட்டை பார்த்து மயங்கி விழுந்துட்டேன், ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்லாம் எடுத்து காமிக்க உடனே தான் அப்பா நம்புறாரு. இருந்தாலும் வந்து சொல்கிறாரு, ஜிங்வென் வேற கோத்துட்டு போயிருக்கால பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. உடனே நீ வந்து பாய் ஃப்ரெண்ட்லாம் வைக்காது, இது ரொம்பவே சின்ன வயசு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. ஹீரோயின் சொல்கிறான், அப்படிலாம் இல்லையே நான் யாரையும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கையில் என்னமோ இருக்குன்னு சொல்லி அதையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடுறாரு. அதில் வந்து ஹீல்ஸை பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய ஹீல்ஸாக நீ போட்ட அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, இது என்னது இவ்வளோ சின்ன ட்ரெஸ்ஸாக போட்ட எல்லாரும் முன்னாடியுமா அப்படின்னு சொல்லி கேவலமாக கிளிக்காரு. ஹீரோயின் சொல்கிற, எப்போ எல்லாம் வேலைக்காண்டி தான் ஒன்று. ஹீரோயின் அப்போ இன்னும் விடுற மாதிரி இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன் நீயும் வந்து சேரு அப்படின்ட்டு போயிடுறாரு. ஹீரோ வந்து ஹீரோவோட பிரதரை பார்த்துட்டு, என்னாச்சு உன் கண்ணு ரெட் கலரில் இருக்குன்னு கேட்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தெரியாமல் நானே அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒன்று. ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே, நல்ல அடி விழுந்த மாரி இருக்கே அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து பிரதர் கேட்கா, நீ என்னாச்சு ஜியாமனுக்கு போலையா, அங்கே நிறைய வேலை இருக்கே, இங்கே உள்ள வேலையெல்லாம் முடிச்சு சீக்கிரமாக அங்கே போ அப்படின்னு சொல்கிறான்.
ஹீரோவும் சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்கான். ஹீரோயினை கேட்கா எவ்வளோ நாள் நீ போகிறேன்னு 2 வாரம்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். 2 வாரமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கையில ஹீரோ வந்து இது உனக்கு தான் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கொடுக்கான். உடனே ஹீரோயின் திறக்க போகிறான். உடனே ஹீரோ இப்போ திறக்காத நான் போனோன்னு திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணி ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு கிஸ் பண்ணுறாங்க. ஹீரோ சொல்கிற கண்டிப்பாக நான் உனக்கு கால் பண்ணுறேன்னா ஹீரோயினு கண்டிப்பாக நான் மறக்காமல் கால் பண்ணு அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்காங்க. கிஃப்ட் என்னடா திறந்து பார்த்தா ஹீரோயினுக்கு பிடிக்காத ரெட் கலர்லேயே செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான். அந்த செல்ஃபோனில் வந்து கீப் ஆன் ஃபைட்டிங் சொல்லி வேர்ட்ஸ் ஓடுது. காலேஜில் வந்து ஜிங்வென்னும் நிறைய பசங்களும் வந்து இந்த மாதிரி கிட்டார் பிளேயர் வந்து வராமல் போயிட்டாலே ஏன் இப்படி செய்கிறான்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ வேறு யாராவது கிடைக்கலான்னு பார்த்தா ஹீரோயின் தான் சூப்பராக கிட்டார் வாசிப்பா அப்படின்னு சொல்லி தெரியுது. ஜிங்வென் சொல்கிறான் இல்லையே ஹீரோயினுக்கும் எனக்கும் சண்டை அவள் வரமாட்டாளே அப்படின்னோடனே சரி பார்ப்போம் ஹீரோயினை கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சொல்கிறானுங்க. எல்லாம் ரெடியாகி உட்காந்துருக்காங்க பெர்ஃபார்மன்ஸுக்காண்டி. அப்போ வந்து ஜிங்வென் சொல்கிறான் என்னாச்சு ஹீரோயினை காணுமே அவள் ஏமாத்துறான்னு நினைக்க வரமாட்டான்னு சொல்லி ரொம்பவே பதறா. ஆனால் மற்ற எல்லாரும் அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு கண்டிப்பாக வந்துடுவான்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜிங்வென் சூப்பராகவே பாடுறா. அதேமாதிரி ஹீரோயின் செம்மையாக வாசிக்கிறா. பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்ச உடனே ஜிங்வென் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு ரொம்பவே நன்றி அன்னைக்கு வந்து ஹீரோ வந்திருந்தான் நான் தான் நீ வெளில போயிட்டேன்னு சொல்லி சும்மா சொல்லிட்டேன்னு உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயினும். ஜிங்வெனே கேட்கா நீங்கள் 2 பேரும் டேட்டிங் பண்ணுறீங்களான்னு ஹீரோயினும் ஆமான்ன உடனே ஜிங்வென் யோசிச்சு பார்க்கா பிரதர் சொல்லியிருப்பாம்ல ஹீரோக்கு ஆல்ரெடி லவ் இருக்குன்ட்டு அதை சொல்லாமான்னு பார்த்துருப்பான். ஆனால் வந்து ஒன்றும் சொல்லாமல் நீ வந்து பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பி வச்சிடுறா. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.